ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தனியா பொடி காய் பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பெருங்காயம் கொஞ்சமாக ஒரு துண்டு போட்டு நல்லா பொரிச்சு வச்சுக்கிறேன். அடுத்தது ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு கப்புங்கிறது எந்த கப்பு மெஷர்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்து மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ தனியா பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்தீங்களோ அதுலேயே ஈக்குவலாக கடலைப்பருப்புக்கு அளவுக்கு ஈக்குவலாக நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். இதே நல்ல சிகப்பாக கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுக்கலாம். ரொம்ப நிறையா எண்ணெய் விட வேண்டாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு வறுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன், தனியாவுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுக்கலாம். அடுத்து ஒரு 20 மிளகாய் போல் சேர்த்து வரும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இது புளிக்காய்ச்சல், கத்திரிக்காய் கறி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். மேல் பொடின்னு பேர். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போட்டு எல்லா காயும் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். வதக்கிற காய் எல்லாத்துக்கும் இது போடலாம்.